பெட்ரோல் டீசல் போட்டு அன்றாடம் வேலைக்கு சென்ற காலம் மாறி வாகனங்களுக்கு பெட்ரோல் போடுவதற்காகவே வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மக்கள். சதமடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் 1 லிட்டர் பெட்ரோல் விலை இரட்டை சதத்தை எப்போது அடிக்கலாம் என காத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டிருக்கும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை உயர்வு சாமானிய மக்களின் வாழ்க்கையை கடுமையாக பாதித்துள்ளது. சைக்கிளில் சென்றவர்கள் இருசக்கர வாகனங்களுக்கும், விறகடுப்பில் சமைத்தவர்கள் கேஸ் ஸ்டவுக்கும் மாறிய நிலையில் அதிகரிக்கும் எரிபொருள் விலையால் தங்களின் வாழ்க்கை 10 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நாட்டில் அதிகரித்து வரும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையால் கிராமங்களில் இருந்து நகரங்களை நோக்கி பயணிப்பவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. இதனால் முன் எப்போதையும் விட வாகன பயன்பாடும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் ஒரு இருசக்கர வாகனமாவது இருக்க வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இதன் காரணமாகவே பெட்ரோல் விலையும் கேஸ் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் மக்களின் தலையில் பெருஞ்சுமையை ஏற்றி வைத்திருக்கிறது. 2021 நவம்பர் 4ஆம் தேதி, அதாவது தீபாவளி நாளன்று பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான கலால் வரியை குறைப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. பெட்ரோலுக்கான கலால் வரி 5 ரூபாயாகவும் டீசலுக்கான கலால் வரி 10 ரூபாயாகவும் மத்திய அரசு குறைத்தது. அரசின் இந்த நடவடிக்கையால் பெட்ரோல் மீதான மொத்த வரி விதிப்பு 50%ஆகவும் டீசல் மீதான மொத்த வரி 40%ஆகவும் குறைந்திருக்கிறது. அதே நேரம் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது 1 லிட்டர் பெட்ரோல் மீதான கலால் வரி 9 ரூபாய் 48 காசுகளாகவும் டீசல் மீதான கலால் வரி 3 ரூபாய் 56 காசுகளாகவும் இருந்தது. இதன் பிறகு ஆட்சியை கைப்பற்றிய மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி காலத்தில் பெட்ரோல் மீதான கலால் வரி விதிப்பு 32 ரூபாய் 90 காசுகளாகவும் டீசல் மீதான வரி விதிப்பு 31 ரூபாய் 80 காசுகளாகவும் உயர்ந்தது. மத்தியில் ஆளும் பாஜக அரசு கிட்டத்தட்ட 10% கலால் வரியை தங்களுடைய ஆட்சி காலத்தில் உயர்த்தியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இதன் தொடர்ச்சியாகவே அரசு அறிவித்துள்ள கலால் வரி குறைப்பு மக்களை ஏமாற்றும் வேலை எனவும் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. சாதாரண மக்களை நேரடியாக பாதிக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வுதான் தற்போது நாட்டின் பிரதான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இதன் அடுத்த கட்ட தேவையாகவே உலக நாடுகள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை குறித்து சிந்திக்க தொடங்கி இருக்கின்றன. அன்றாட தேவைகளில் ஒன்றாகிவிட்ட எரிபொருட்களின் விலை இப்படி வரலாறு காணாத அளவிற்கு உயர காரணம் என்ன? பெட்ரோல் விலை உயர்வு இந்தியாவுக்கான உள்நாட்டு பிரச்சனையா? அண்டை நாடுகளான பாகிஸ்தான், நேபாளம், இலங்கை, சீனா போன்ற நாடுகளில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை என்ன? அண்டை நாடுகளில் பெட்ரோல் விலை குறைவாக இருப்பதாக கூறப்படும் போது இந்தியாவில் மட்டும் ஏன் விலையேற்றம் தலை சுற்ற வைக்கிறது போன்ற கேள்விகளுக்கு பதில் தெரிய முதலில் பெட்ரோல் டீசலின் வரலாற்றையும் அதன் பின்னணியில் உள்ள அரசியலையும் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. பெட்ரோல் டீசல் குறித்து பேசும் போதெல்லாம் அனைவரும் கூறுகிற முதல் வார்த்தையே கச்சா எண்ணெய் என்பதுதான். அதென்ன கச்சா எண்ணெய் என்று கேட்கலாம். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பொருட்களை பிரித்தெடுப்பதற்கு முன்பாக இருக்கும் மூலப்பொருள்தான் இந்த கச்சா எண்ணெய். இதிலிருந்துதான் தார் உள்ளிட்டவையே தயாரிக்கப்படுகின்றன. கச்சா எண்ணெயை முதலில் கண்டுபிடித்தவர்கள் பாபிலோனியர்கள் என்றே வரலாறு கூறுகிறது. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிக வளர்ச்சியடைந்த பாபிலோனிய நகரத்தில் கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றைய ஈராக் எனப்படும் பகுதியில் அப்போது கோட்டை ஒன்றை கட்டுவதற்காக மிக பெரும் பள்ளம் தோண்டிய போது கருமை நிறத்திலான திரவம் பீச்சி அடித்ததாகவும் இதனை கண்டு அஞ்சிய பாபிலோனியர்கள் பின்னாளில் அந்த திரவத்தை தீப்பந்தங்களை எரிய வைக்க பயன்படுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதுதான் கச்சா எண்ணெய் கண்டுபிடித்ததற்கான வரலாறாக இன்றளவும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. பாபிலோனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கச்சா எண்ணெய் எல்லா காலத்திலும் எதிர்கால சந்ததிக்கு தேவைப்படும் ஒன்றானது. இந்த நிலையில்தான் சீனாவில் எரியும் தண்ணீர் என்றும் அரேபியாவில் கருப்பு தங்கம் என்றும் அழைக்கப்பட்ட கச்சா எண்ணெய் கண்டுபிடிப்பும் பயன்பாடும் அதிகரித்தது. அசர்பைஜானில் இதனை எரியும் நீரூற்று என்று அழைத்ததாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 12ஆம் நூற்றாண்டில் மேற்கு ஐரோப்பாவிலும் 13ஆம் நூற்றாண்டில் ரோமானியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட கச்சா எண்ணெய் 1889ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலில் அஸ்ஸாம் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. கச்சா எண்ணெய் குறித்த ஆய்வுகள் ஒரு மூலப்பொருளில் இருந்து எண்ணற்ற பொருட்களை கண்டறியும் சூத்திரத்தை உலகுக்கு அளித்தது. கச்சா எண்ணெயில் இருந்து பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், தார், பிளாஸ்டிக்,
பாஃபின் மெழுகு, திரவ பெட்ரோலிய வாயு என கண்டுபிடிப்புகள் நீண்டது. வெறுமனே இவற்றை கண்டறிந்து லாபமில்லை என்பதை உணர்ந்த ஆய்வாளர்கள் கச்சா எண்ணெயிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட எரிபொருட்கள் மூலம் இயங்குவதற்கான கலன் ஒன்று தேவை என்பதை உணர்ந்தனர். அந்த தேவை உணரப்பட்ட நேரத்தில் நீராவி என்ஜின் கண்டறியப்பட்டது தொழில் புரட்சிக்கும் வித்திட்டது. 9ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை விளக்கு எரிப்பதற்காகவும் இதர பணிகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்த கச்சா எண்ணெய் 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து புதிய அத்தியாயத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து டீசல் என்ஜின்கள் உருவாக்கப்பட்டன. பிற்காலத்தில் பெட்ரோலை பயன்படுத்தி இயங்குவதற்கான ஆற்றலோடு என்ஜின்கள் உருவாக்கப்பட்டன. 2ஆம் உலகப் போருக்கு பின் பெட்ரோலுக்கான தேவை அதிகரித்ததும் பெட்ரோல் உலக கதாநாயகனாக வலம் வரத் தொடங்கியது. கச்சா எண்ணெய் என்பது தோண்ட தோண்ட பணத்தை கொடுக்கும் பணம் காய்க்கும் மரம் என்ற சூட்சுமத்தை தெரிந்து கொண்டன உலக நாடுகள். இதன் காரணமாக பல நாடுகள் தங்கள் நாட்டிலும் கச்சா எண்ணெய் வளத்தை தேடத் தொடங்கின. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, அரேபியா, வெனிசுலா போன்ற நாடுகளில் பெட்ரோல் வளம் இருந்தாலும் அரேபிய நாடுகள் மட்டுமே உலகிற்கு தேவையான 80% கச்சா எண்ணெயை தன்னுள் கொண்டிருப்பது பின்னாளில் உலகம் அறிந்து கொண்ட உண்மை. தொழில் வளர்ச்சி, அதிகரித்துள்ள வாகன பயன்பாடு போன்ற காரணங்களால் கச்சா எண்ணெய் பேரல் பேரலாக உறிஞ்சப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அடுத்த 100 ஆண்டுகளுக்குள் கச்சா எண்ணெய் வளம் முழுவதுமாக குறைந்துவிடும் என்கிற அதிர்ச்சி தகவலுடன் எச்சரிக்கின்றனர் ஆய்வாளர்கள். இதுதான் இயற்கையின் விதி. எந்த வளமும் தீராத வளமல்ல, எல்லாமே தீர்ந்து போகும் வளம்தான் என்பதை கச்சா எண்ணெய் உணர்த்தியுள்ளது. உலக மக்கள் தொகை பெருக்கமும் அதனையொட்டிய வாகன தேவையும் சேர்ந்து மொத்தமாக மூலப்பொருளே தீர்ந்து போகும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஒரு பக்கத்தில் எண்ணெய் வளம் தீர்ந்து போவதற்கான அபாயம் உள்ளதென்றால் மற்றொரு பக்கத்தில் பெட்ரோலுக்கான மறைமுக அரசியல் மக்களை திணற வைத்திருக்கிறது. பெட்ரோல் அரசியல் என்றால் புரிந்து கொள்ள முடியாத குழப்பமான அரசியல் என்று நினைக்க வேண்டாம். பெட்ரோல் அரசியலில் ஒரே தாரக மந்திரம்தான். யார் கச்சா எண்ணெய் வைத்திருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, யாரால் கச்சா எண்ணெயின் விலையில் லாபம் பார்க்க முடிகிறது என்பதுதான் முக்கியம். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, வெனிசுலா போன்ற நாடுகளுடன் பெட்ரோலியம் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் 13 நாடுகளை உள்ளடக்கிய ஓபெக் கூட்டமைப்பிடையே நடந்து வரும் போட்டிதான் தற்போதைய விலையேற்றத்துக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. தங்கள் நாடுகளில் எண்ணெய் வளம் இருப்பதை கண்டறிந்த நாடுகள் ஒவ்வொன்றும் துவக்கத்தில் குதூகலித்தன. ஆனால் அங்குதான் பிரச்சனையே ஆரம்பமானது. ஒரு நாடு லாபம் பார்ப்பதற்காக விலையை உயர்த்தினால் இன்னொரு நாடு விலையை குறைக்கும். ஒரு நாடு விலையை குறைத்தால் இன்னொரு நாடு விலையை உயர்த்தும். இது என்ன விளையாட்டுத்தனமான அரசியல் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் இதுதான் தற்போது நடந்து வருகிறது. சாமானிய மக்களும் உபயோகப்படுத்த தொடங்கிய காலத்திலிருந்தே பெட்ரோல் விலை ஓரளவுக்கு ஏற்புடையதாகத்தான் இருந்தது. அதிக அளவில் பெட்ரோலை நுகரும் நாடுகள் பட்டியலில் முதலில் இருப்பது சீனா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளே. இந்தியா மற்றும் சீனா இரண்டும் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்தாலும் அதனால் தன் சொந்த நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. ஆனால் அமெரிக்கா அப்படி அல்ல. தொடக்கத்தில் அமெரிக்கா பெட்ரோலை நுகர்ந்தது. பிறகு ஓபெக் நாடுகளுடனான பிரச்சனையால் ஓபெக் நாடுகள் அமெரிக்காவிற்கு பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை விதித்தது. இதனால் அமெரிக்கா பெட்ரோல் குறைபாட்டை சரி செய்ய 4 வருடங்கள் விழிப்பிதுங்கி நின்றது. ஆனால் அதன் பிறகு சுதாரித்துக் கொண்டது அமெரிக்கா. தற்சமயம் அமெரிக்கா 2 வருடத்திற்கு தேவையான பெட்ரோலை கையிருப்பில் வைத்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா தாக்கு பிடிப்பதற்கு காரணமே ஷேல் ஆயில் தான். தற்போது நாளொன்றுக்கு 65 லட்சம் பீப்பாய் ஆயிலை உற்பத்தி செய்கிறது அமெரிக்கா. இது அமெரிக்க பெட்ரோல் உற்பத்தியில் 60% தான். ஆனால் கடந்த 2016ஆம் ஆண்டில் அமெரிக்கா கச்சா எண்ணெய் விற்பனை செய்து லாபம் பார்ப்பதில் பெரும் தலைவலியை கொடுத்தன இதர கச்சா எண்ணெய் உற்பத்தி நாடுகள். அந்த நேரத்தில் அமெரிக்கா ஷெல் ஆயிலின் விலையை குறைக்க ஓபெக் கூட்டமைப்பு நாடுகளும் கச்சா எண்ணெயின் விலையை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்தன. தனக்கு ஏற்பட்ட இழப்பை சரி செய்ய நேரம் பார்த்து காத்திருந்தது அமெரிக்கா. கொரோனா பெருந்தொற்று காலம் அதற்கு தோதாக அமைந்தது. கச்சா எண்ணெய் விற்பனையில் 2020ஆம் ஆண்டு அமெரிக்காவின் காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவின் வெஸ்டர்ன் டெக்சாஸ் நிறுவனத்தின் பெட்ரோல் விற்பனை அதிக லாபத்தில் இருந்தது. உடனே ரஷ்யா கச்சா எண்ணெய் விலையை குறைத்து விற்பனை செய்ய போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டது. ஓபெக் கூட்டணி நாடுகளோ இதற்கு சம்மதிக்கவில்லை.
கொரோனா உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் ஓபெக் நாடுகள் ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெய் உற்பத்தியை 2.2 மில்லியன் பேரல்களாக குறைத்து விற்பனை செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டிருந்தன. அந்த ஒப்பந்தம் நிறைவுற்றது. எனவே கச்சா எண்ணெயை குறைத்து விற்பதன் மூலம் அமெரிக்காவின் பெட்ரோல் மார்க்கெட்டை எப்படி கவிழ்ப்பது என்று பார்த்தது ரஷ்யா. ஆனால் இதையும் ஓபெக் கூட்டமைப்பு ஒத்துக்கொள்ளவில்லை. ஒத்துப்போவதில் ஓபெக் நாடுகளுக்கு என்ன பிரச்சனை என்று தோன்றலாம். ஓபெக் கூட்டணி நாடுகளுக்கு ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது. அதாவது ரஷ்யா எண்ணெய் விற்பனையை மட்டும் நம்பி இல்லை. அதை தவிர்த்து ரஷ்யாவிற்கு பல தொழில் வளங்கள் இருப்பதால் கச்சா எண்ணெய் ஏற்படுத்தும் பொருளாதார அதிர்வலையை சமாளிக்க முடியும். ஆனால் ஓபெக் கூட்டணி நாடுகளுக்கு பெரும் பொருளாதார வளம் என்றாலே அது கச்சா எண்ணெய் உற்பத்தி தான். ஏற்கனவே உற்பத்தியை குறைத்து விலையை குறைத்து படாத பாடுபட்டிருக்கிறது ஓபெக் நாடுகள். எனவே இன்னும் ஒரு இழப்பிற்கு நாங்கள் தயாராக இல்லை என்றன அந்த நாடுகள். ஓபெக் நாடுகள் ரஷ்யாவின் இந்த போக்கை எதிர்பார்க்கவில்லை. உடனே பதிலடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டன. நாளொன்றுக்கு 97 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தியை 2 கோடி பேரலாக அதிகரிக்கப் போவதாக அறிவித்தது ஓபெக். அதோடு எங்களிடம் கச்சா எண்ணெய் வாங்குபவர்களுக்கு சலுகை விலையில் கச்சா எண்ணெய் விற்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. உலக நாடுகள்தான் போட்டி போட்டுக்கொண்டு கச்சா எண்ணெயை குறைக்கிறதே, பிறகு ஏன் இந்திய அரசு பெட்ரோல் விலையை குறைக்காமல் வைத்திருக்கிறது என்ற கேள்வி எழலாம். கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு செய்ய அரசு சார்பில் 18 சுத்திகரிப்பு ஆலைகள் உள்ளன. அதேபோல் தனியார் வசம் 5 சுத்திகரிப்பு ஆலைகள் உள்ளது. தனியார் நிறுவனங்கள் அரசிடம் வாங்கும் கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து மறுபடியும் அரசிடமே விற்பனை செய்கின்றன. நாடு சுதந்திரம் பெற்றதிலிருந்து அரசுதான் பெட்ரோல் விலையை நிர்ணயம் செய்து வந்தது. ஆனால் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது தனியார் நிறுவனங்களே பெட்ரோல் விற்பனை விலையை நிர்ணயம் செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. பெட்ரோல் விலையை நிறுவனங்கள் நிர்ணயிக்கிறது எனில் பெட்ரோலிய நிறுவனங்கள் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லையா என்ற கேள்வி எழலாம். பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கும் நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்படுபவை. அவை பெட்ரோல் விலை விஷயத்தில் தன்னிச்சையாக செயல்பட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன் காரணமாகத்தான் கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் லாபத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்ட தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை உயர்த்தின. கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு பெட்ரோல் விலை 70 ரூபாயில் இருந்தது. பெட்ரோல் விலை உயர்வும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறையோ என்பதே அதிகம். ஆனால் இந்த விலை உயர்வை எதிர்த்து இடதுசாரி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். இதனாலேயே பெரும்பாலும் பெட்ரோல் விலை உயர்வு நள்ளிரவில் உயர்த்தப்படும். ஆனால் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் அதிகாரம் எப்போது தனியார் வசம் வந்ததோ அப்போதிலிருந்தே ஒவ்வொரு நாளும் கண்ணுக்கு தெரியாமல் ஒவ்வொரு பைசாவாக பெட்ரோல் விலை ஏறத் தொடங்கியது. இதனை தாண்டி மத்திய மாநில அரசுகள் பெட்ரோல் மீது விதிக்கும் வரியும் சாமானியரின் பாக்கெட்டில் இருந்தே எடுக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே பெட்ரோல் டீசல் விலை 100ஐ கடந்துள்ளது. ஒரு பக்கம் பெட்ரோல் விலை உயர்வு, மற்றொரு பக்கம் கேஸ் விலை உயர்வு என பொதுமக்கள் எரிபொருட்களால் எரிந்து கொண்டிருக்கின்றனர். கடந்த 2014இல் 427 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சமையல் எரிவாயு தற்போது 1000 ரூபாயை நெருங்கியிருக்கிறது. பெட்ரோலிய துறையில் தனியார் நிறுவனங்களின் நுழைவு நாட்டின் வளர்ச்சியாக பார்க்கப்பட்டாலும் அது சாதாரண மக்களை வாட்டி வதைக்கும் ஒரு வழியாகிவிட்டது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றதும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு மாநில வரியிலிருந்து 4 ரூபாயை குறைத்தது. அதேபோல அஸ்ஸாம், மேகாலயா போன்ற மாநிலங்களும் பெட்ரோல் மீதான வரியை குறைத்தன. இந்தியாவிடமிருந்து பெட்ரோல் டீசலை வாங்கும் அண்டை நாடுகளான நேபாளம், பூட்டான், மியான்மர், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் பெட்ரோல் விலை இந்திய ரூபாய் மதிப்பில் லிட்டருக்கு 80 ரூபாய்க்கு கீழாகவே விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில்தான் இது 100ஐ கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஒரு மாதத்திற்கு 170 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகிறது. கடந்த 2 வருடத்தில் மட்டும் பெட்ரோல் மூலம் பெறப்பட்ட வருவாய் 4.5 லட்சம் கோடிகளாகும். மேலும் கச்சா எண்ணெய் வாங்கியதில் 5000 கோடி சேமிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் மீதான வரியில் மட்டும் 23 லட்சம் கோடி வருவாய் மத்திய அரசுக்கு கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. பெட்ரோலிய பொருட்கள் மூலம் அரசுக்கு வருமானம் கிடைத்தாலும் கடந்த 2 ஆண்டுகளாக பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வு மக்கள் மத்தியில் அரசு மீதான அதிருப்தியை ஏற்படுத்தவே செய்திருக்கிறது. பெட்ரோல் விலை 100ஐ கடந்தபோது விலையை குறைக்க மத்திய அரசுக்கு பல்வேறு தரப்பினரும் அழுத்தம் கொடுத்தனர். ஆனால் நாட்டின் பொருளாதார சூழ்நிலையில் பெட்ரோல், டீசல் விலை குறைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என மத்திய அரசு மறுத்துவிட்டது.
இந்நிலையில் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக நடத்தப்பட்ட தொடர் போராட்டங்களின் விளைவாக கடந்த தீபாவளி தினத்தன்று மத்திய அரசு பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை குறைத்துள்ளது. இந்த வரி குறைப்பு இப்போது மட்டும் எப்படி சாத்தியப்பட்டது என்ற கேள்வியும் எழவே செய்கிறது. இப்படி பெட்ரோல் விலை உயர்வும் வரி குறைப்பும் குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் சூழலில்தான் உலகில் கச்சா எண்ணெய் வளம் குறைந்து கொண்டிருப்பதாக எச்சரிக்கின்றனர் வல்லுநர்கள். முன்னெச்சரிக்கையாக இப்பொழுதே நடவடிக்கை எடுக்காவிட்டால் உலக நாடுகள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் என எச்சரிக்கின்றனர். இதனால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை பற்றிய ஆய்வு முன்பை விட வேகம் எடுத்திருக்கிறது. மின்சார வாகன உற்பத்தியும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. காற்றாலை மின்சக்தி, சூரிய சக்தி விளக்கு உபயோகத்திற்கும் அரசு சார்பில் ஊக்குவிக்கப்படுகின்றன. ஆனால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பது கணிக்க முடியாதது. அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா போன்ற நாட்டிற்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் உதவுமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். 2030ஆம் வருடத்திற்குள் பெட்ரோல் உபயோகத்தை முழுமையாக குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு இலக்கு வைத்திருக்கிறது. ஆனால் பெட்ரோல் போன்ற எரிபொருட்கள் கிடைப்பதே அரிதாகும் என்கிறார்கள் வல்லுநர்கள். இந்த சூழலில் பெட்ரோலை விட பேட்டரி வாகனங்கள் தயாரிக்க பயன்படும் லித்தியம் மற்றும் கோபால்ட் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் மூலம் அரசுக்கு லாபம் வந்தால் அது பெட்ரோலில் இருந்து கிடைக்கும் வருவாயை விட மிக பெரியதாக இருக்கும். ஆனால் எரிபொருட்களில் இருந்து கிடைக்கும் வருவாய் அதிக விலையேற்றத்தினால் மக்களிடமிருந்து பெறப்பட்டதே ஆகும். இதனால் விலையேற்றம் நேரடியாக ஏழை நடுத்தர மக்களை பாதிக்கிறது. அன்றாடம் சம்பாதிக்கும் பணத்தில் பாதியை பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருளுக்கும் மீதியை விலையேறி போன உணவுப் பொருளுக்கும் கொடுத்துவிட்டால் சேமிப்பிற்கென்று என்ன இருக்கும் என்பதே நடுத்தர மக்களின் கேள்வியாக உள்ளது. உலக நாடுகளுக்கிடையே நடக்கும் பெட்ரோல் அரசியலில் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் அதனுடைய சுமை குடிமக்களை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிடாமல் மக்களின் பக்கம் நிற்பதே ஒரு அரசின் கடமையாக இருக்க வேண்டும்.